2500 இயர்ஸுக்கு முன்னாடி சங்கம் பீரியட்ல வாழ்ந்த மனிதர்களோட கலரையும் அவங்க வாழ்ந்த இடத்தையும் சவுத் இந்தியால ஃபர்ஸ்ட் கல்லான உருவான நடராஜர் சிலையும் பார்க்க போலாம். இப்ப நம்ம வந்தவாசி பக்கத்துல இருக்க சீயமங்கலம் என்ற ஊர்ல பல்லவர் கால கேவ் டெம்பிள் ஒண்ணு இருக்கு. அங்கதான் ஃபர்ஸ்ட் போறோம். போற வழியில தெல்லார் என்ற ஊர்ல தாமு ஏகாசா நடத்துற சிந்து சமவெளி நாகரிக பற்றிய கருத்தரங்கம் ஒண்ணு நடத்துறாங்க. அங்க போயிட்டு போலாம். தாமு ஏகாசா அப்படின்னா தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம். இது தமிழ்நாட்டு முழுவதும் செயல்பட்டு இருக்க ஒரு இலக்கிய அமைப்பு. இதுல போயட்டர்ஸ், ரைட்டர்ஸ், கலைஞர்கள் மற்றும் கலை சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே இதுல மெம்பர்ஸா இருப்பாங்க. இந்த ஊர்ல ராஜா நந்திவர்மன் காலேஜ்ல தான் இந்த கருத்தரங்கம் நடக்குது. அருமையான ஒரு திரைப்படத்தை எடுத்த இயக்குனர் மகாசிவம் அவர்கள் வருகை கொண்டுள்ளார்கள். அவர் வருகையும் இங்கே வருகின்றோம். அவர்கள் வருகிறவர் என்று வருகின்ற சொல்லி ஜான் மார்ஷல் அன்றைக்கு வெளியிட்ட அந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த இந்தியாவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு திருமுறையான அறிவிப்பு அந்த அறிவிப்பு. ஆனா அவர் வந்து முனைவருக்கே தக்காதான் போனோம், போடக்கூடாது. அவர் யாரும் அறிவுறுத்தல கருத்தரங்கம் முடிஞ்சது. யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்ப நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். இப்ப நம்ம தெல்லார்ல இருந்து சீயமங்கலம் போயிட்டு இருக்கோம். போற வழியில கீழ் நமண்டி அப்படின்ற ஊர்ல இங்க அகழ் ஆராய்ச்சி நடக்குது அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். கொரக்கோட்டை என்ற வில்லேஜுக்குள்ள நுழையிறோம். அழகா இருக்கு. இந்த பழைய டைப் ஓட்டு வீடுகள் புதிய வீடுகள்னு கலந்து நல்லா இருக்கு. கீழ் நமண்டி ஊருக்குள்ள வந்துட்டோம். அகழ் ஆராய்ச்சி எங்க இருக்குன்னு தெரியல, கேட்டுட்டு போலாம். கீழ் நமண்டி ஊருக்குள்ள நுழைஞ்சிட்டோம். நுழைஞ்ச உடனே ஒரு அழகான தாமரை கோலம் இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. தாமரை இலையில தண்ணி ஒட்டாதுன்னு சொன்னாங்க. டெஸ்ட் பண்ணி பாப்போமா? ஆமா, தண்ணி தெரிச்சு ஓடுது. பழைய ஊர் மேல் நம்பி அங்கே அந்த இடம் இருந்தது. இப்போ வந்து காலத்து போய் எல்லாம் அங்கே வந்துட்டாங்க. அது வந்து அப்படியே இருந்தது, அழிஞ்சு போயிருந்து. கோயில் இருந்தது, குளம் இருந்து, எல்லாம் கிராமமும் இருந்துச்சு. இப்போ அது வந்து ரொம்ப நாளாக ஆகி போனதுனால இப்போ வந்து பெரும்பாலும் இப்போ யாரோ ஸ்டெப் எடுத்து அதை வந்து அகழ்வாய் நடத்து இப்போ 2 இதுவாக நடந்தது. 8 வருஷமாக நடந்தது. ஆமாம், இப்போ தான் அந்த கலெக்டர் 2 தாரம் வந்து போயிட்டார். அந்த இடத்த பார்த்து கிளீன் பண்ணுறதுக்காக 2 தாரம் வந்தார் கலெக்டர் பண்ணுறது. நேராக வந்து நேர்மையாக வந்து பார்த்து ஆளுங்களை போட்டு செட் பண்ணி கிளீன் பண்ணி இப்போ நடந்தது. இருக்கிற பொருள் எடுத்து வச்சுக்கிறாங்க. பழைய காலத்து பொருளாம் அந்த அகல் மாரி தொட்டி மாரி அதெல்லாம் எடுத்து காப்பத்து பண்ணி எடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அங்கேயே வச்சுக்கிறாங்க சிலது. இப்போ இந்த வருஷம் நடந்தது. இப்போ நான் போய் பார்க்கல. நம்ம ஊருக்கு உள்ள போயிட்டோம். ஊருக்கு உள்ள இல்லையா, ஊருக்கு வெளியே தான் அந்த எக்ஸ்கவேஷன் சென்டர் இருக்கா. ரோடு ரொம்ப கரடு முரடா தான் இருக்கு. எவ்வளவு தூரங்க? பக்கத்துல தானா? மழை மழை வந்தா இருக்குதா இடம் நிக்கிறதுக்கு? இல்ல மரங்களா? இது ஆனா வேர்க்கடலை சீசன் இல்ல, சும்மா நீங்க இப்போ வேர்க்கடலை சீசன் தான் இது. அப்படியா? ஆமா, மாணவர் மேடு போடுறோம்ல. ஆமா ஆமா ஆமா. சரி சரி சரி.
ஸ்பாட்டு கிட்ட வந்துட்டோம். ஆனா மழை ஆரம்பிச்சிருச்சு. இந்த எக்ஸ்கவேஷன் ஸ்பாட்ல ஒர்க் பண்றவங்க மழை பெய்யுதுன்னு என்னவோ மூடுறாங்க. ஆனா கீழே போய் பார்க்க முடியல. மழை நிற்காம பேஞ்சுக்கிட்டே இருந்தது. நாங்க கொஞ்ச நேரம் பொறுத்து முன்னாடி போய் பார்த்தோம். முன்னாடி போய் பார்த்தா ஒருத்தர் மழையில நனைஞ்சிட்டு செடி கீழே உட்காந்துட்டு இருந்தாரு. நாங்க கார் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டோம். ஆனா அவர் வரல. நாங்க ரொம்ப கம்பல் பண்ணவே வந்தாரு. அவர் அந்த எக்ஸ்கவேஷன் ஸ்பாட்டோட சூப்பர்வைசர்னும், அது மட்டும் இல்லாமல் அவர் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறதாகவும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்னு சொன்னார். அந்த இடத்த ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்க வேணாம்னு சொன்னார். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு போனவங்க அந்த வீடியோவில் அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லிட்டதுனால எங்களை ஃபோட்டோ வீடியோ எடுக்க வேணான்னு ரெக்வஸ்ட் பண்ணார். அதனால நாங்களும் எடுக்கல. கிட்டத்தட்ட 1 hour மழைக்காக உள்ளே உட்காந்துட்டு இருந்தோம். அப்போது இந்த நடந்துட்டு இருக்க எக்ஸ்கவேஷன் பற்றி அவர் எங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னார். மோரார்லஸ் 2500 இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்த பெருங்கற்கால மனிதர்களோட சுடுகாடுன்னு சொன்னார். அப்போ இறந்து போன மனுஷங்களை சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஈமப்பேழை அப்படின்றத வச்சு புதைப்பாங்கன்னு சொன்னார். அந்த ஈமப்பேழை வந்துட்டு 3.5 feet லென்த்தும் 2 feet விட்த்தும் 1 feet ஹைட்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஈமப்பேழைக்கு 13 legsனு சொன்னார். அந்த பேழையை சுற்றி ரெட் அண்ட் பிளாக் கலர் பாட்ஸை வச்சுட்டு அதில் அவங்களுக்கு பிடிச்ச திங்ஸை காணிக்கையாக போட்டதாகவும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பிடிச்ச பெட்ஸ் எதனா இருந்ததுன்னா அதையும் உயிரோடு புதைச்சதாகவும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேழையை சுற்றி பிக் சைஸ் ஸ்டோனால் ஒரு பெரிய சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுவாங்களாம். சில சர்க்கிள்ஸில் 1க்கு மேற்பட்ட பேர் இருந்ததாகவும் சொன்னார். மேபி அவங்களோட ஃபேமிலியாக கூட இருக்கலாம். பாருங்க, அப்போ எவ்வளோ பெரிய சர்க்கிள் உள்ள புதைச்சிருக்காங்க. ஆனா இப்போ மனுஷங்க 6 feetலயே முடிச்சிடுறாங்க. சென்னை போன்ற பெரிய சிட்டில இருக்கிறவங்க புதைக்கிறதுக்கு இடம் இல்லாம எலக்ட்ரிக் சுடுகாடுல வச்சு சாம்பலாக்கே கொடுத்துடுறாங்க. காலத்துக்கு தகுந்த மாதிரி புதைக்கிற வழக்கங்களும் மாறிக்கிட்டே இருக்கு. கடைசியா அவரு இந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்துல இருக்க மகமாயி திருமேனி நெடுங்குன்றம் அப்படின்ற வில்லேஜஸ்ல இதே மாதிரி எக்ஸ்கவேஷன் நடக்காதா சொன்னாரு. நாங்க அங்க புறப்பட முடிவெடுத்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போலான்னு நினைச்சோம். தேசூர்ல தான் சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால நாங்க குன்னகம் மூண்டி அப்படின்ற ஊர் வழியா டிராவல் பண்ணோம். தேசூர் என்ற ஊருக்கு வந்திருக்கோம். இங்க என்ன சாப்பிட ஃபுட்டு கிடைக்குமான்னு பார்த்துட்டு பாலாஜி உணவகம். இங்கதான் சாப்பிட போறோம். இடம் ரொம்ப சின்னதா இருக்கு. தேசூர்ல பாலாஜி பவன் என்ற ஒரு சின்ன ஹோட்டல்ல சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. இப்ப அங்க இருந்து மகமாயி திருமேனி என்ற ஊருக்கு தான் போறோம். நம்ம பார்த்தா மாதிரியே இங்கேயும் ஒரு எக்ஸ்கவேஷன் நடக்குது. வாங்க போய் பார்க்கலாம். மகமாய் திருமேனி மாம்பாங்க மாம்பாங்க நம்ம காலையில பார்த்தோம் இல்லையா கீழ்நமண்டி, அதுக்கு பக்கத்திலே இருக்க மகமாயி திருமணி என்ற ஊர்லயும் அதே மாதிரி எக்ஸ்கவேஷன்ஸ் நடத்துறாங்க. இங்க அந்த காலத்துல இரும்பு உருக்குற ஃபேக்டரி இருந்ததாகவும் சொல்றாங்க. நம்ம பேட் டைம் இங்க மழை பெஞ்சதுனால இங்க எல்லா குழியும் நிரம்பிடுச்சு. ஃபுல்லா தண்ணி தேங்கிருக்கு. அதனால இது உள்ள என்ன இருக்குன்னு தெரியல.
நம்ம வந்த டைம் இங்கே யாருமே இல்லை, அதனால இங்கே என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ அப்புறமா இதோட டீட்டெயில் என்ன கிடைச்சதுன்னா பார்க்கலாம். இது இரும்பு ஃபேக்டரியா இல்லை மக்கள் வாழ்ந்த இடமான்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. இங்கே வெர்டிக்கல் எஸ்கவேஷன் பண்ணியிருக்காங்க. வெர்டிக்கல் எஸ்கவேஷன்னா நம்ம எர்த் இருக்கு இல்லையா, அந்த எர்த்தை வெர்டிக்கலாக தோண்டி அதில் கலக்கிற பொருளை ரிசர்ச் பண்ணுறது பேர் தான் வெர்டிக்கல் எஸ்கவேஷன். இந்த பானை ஓடுகள் எல்லாமே இங்கேருந்து எடுக்கப்பட்டது தான். இந்த எல்லோ கலர் ஷீட்டில் இது 5 சென்டிமீட்டர் டெப்த்லேருந்து கிடச்சிதா, இல்லை 10 சென்டிமீட்டர்லேருந்து கிடச்சிதா, இல்லை 1 ஃபுட் டெப்த்லேருந்து கிடச்சிதான்னு டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க. இதை வச்சு அந்த மனிதர்கள் எந்த இயர்ல வாழ்ந்தாங்கன்னு கண்டுபிடிப்பாங்க. இதே மாதிரி நெடுங்குன்றம் என்ற ஊர்லயும் எஸ்கவேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நெடுங்குன்றம் நோக்கி போலாம் வாங்க. இப்ப நம்ம நெற்குன்றம் என்ற ஊர் நோக்கி போயிட்டு இருக்கோம். போற வழியில வெடால் என்ற ஊரை கிராஸ் பண்ணி போனோம். அங்க போற வழியில மலையில கற்கெல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. பக்கத்துல நேரா வந்தவாசி ஒட்டிகை பக்கம் திரும்பினீங்கன்னா செஞ்சி விழுப்புரம் அந்த பக்கம் போகணும். கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அந்த பக்கம் போயிடும். அந்த பக்கம் நெடுங்குன்றத்துல எங்க எஸ்கவேஷன் நடக்குதுன்னு நாங்க கேட்டு பார்த்தவங்களுக்கு கிட்ட தெரியல. அதனால நாங்க ஃபர்ஸ்ட் பிளான் படி சீயமங்கலம் நோக்கி போலான்னு முடிவெடுத்தோம்.